ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ரொம்ப நல்லா பொங்கல் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி திஸ் ட்ரிகர் வில் பி ஒன்லி வென் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அண்ட் இது ஒரு குண்டலினி அவேக்கனிங்கோட ஒரு பார்ட்டு தான். ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு டார்க் நைட் ஆஃப் சோலில் இது வந்து ஒரு பிரச்சனையாக நமக்கு தெரியாது. நமக்கு வந்து பயங்கரமாக மொத்தத்தில் எதோ பிரச்சனை, ஒன்றுமே சரியாக இல்லை, எதுவுமே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒரே பெயின் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து ஹீலிங் பண்ணி நம்மளோட மைண்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பாடியில் இருக்கிற ட்ரிகர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், பாடியில் வர பெயின் கிடையாது. பெயின்ஸ் அப்படிங்கிறது நார்மலி ஹீலிங் டைமில் நமக்கு வரலாம், பட் அது கிடையாது. இட் இஸ் அன் எனர்ஜெட்டிக் அட்டாக். அது வந்து ஒரு உங்கள் ஹார்ட்டில், த்ரோட்டில், இல்லை தேர்ட் ஐயில், உங்களுக்கு ஒவ்வொரு சக்ராஸ்லையுமே சோலார் ப்ளெக்ஸஸ், சேக்ரல், ரூட் சக்ரா, இந்த எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக் ஒரு அட்டாக் மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு அட்டாக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியும் கரெக்டாக. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு இடத்துல அது வரலாம். அது நமக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகளை தான் வெளியில் கொண்டு வருது. இன்னும் நமக்கு பாடியில் ஹீல் ஆகாமல் இருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வர்றது அது. ஸோ வென் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம இமோஷ்னலி ஹீல் ஆகிட்டோம், ஆனாலும் நமக்கு பாடியில் வந்து அதோட ரிமைன்ஸ் இருக்குது. நம்மளோட அந்த ஹீல் ஆகாத விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அது என்னன்னு நமக்கு கிளியராக புரியாது. ஸோ அந்தந்த இடத்துல ட்ரிகர் வரும்போது இட் இஸ் ரிலேட்டட் டு தட் சக்கரான்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி என்ன விஷயம் இங்கே அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு புரியும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு அந்த ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா, சிலப்போ சும்மா இருக்கும்போதே வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் வரும். இந்த பீகாக்கிங் எனர்ஜி ஃப்ரம் யுவர் ட்வின் நமக்கு வரும்போது இது வரலாம். அவங்களுக்கு வந்து நம்மளை மிஸ் பண்ணும்போது, நம்ம பேசாமல் இருக்கும்போதெல்லாம் அவங்க வந்து அவங்களோட பெயினை வந்து நம்ம எனர்ஜி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை சென்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது, தே லாங் ஃபார் அஸ். அப்போது ஆட்டோமேட்டிக்கலி இது வரும். அதே சமயம் நமக்கு சுற்றில இருக்கிறவங்க நமக்கு ஏதாவதுலாம் பிரச்சனைகள் பண்ணும்போது, தே ஒர்க் எகெயின்ஸ்ட் அஸ் எனர்ஜெட்டிக்கலி. நம்ம மேலே பொறாமல், நம்மளை வந்து நம்மளோட எனர்ஜி வந்து அவங்கள வந்து பயங்கரமாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கும் போதெல்லாம் வந்து தே ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த டைமில் எல்லாம் கூட நமக்கு இது வரலாம். நம்ம வந்து அதை கிரவுண்ட் பண்ணி தான் அதை வந்து குறைக்கணும். கிரவுண்ட் பண்ணாமல் நம்ம அதில் தாட்டில் போயிட்டோம் அப்படின்னா, நார்மலி வென் யுவர் ட்வின் ரீச்சஸ் அவுட் த்ரூ திஸ் எனர்ஜி, நம்ம வந்து அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிடுவோம். இல்லைனா அவங்க ஜஸ்ட்டு போய் பார்க்குறதுக்கு, அவங்களோட ப்ரொஃபைல் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறதுக்கு, இல்லை அவங்கள எங்கேயாவது அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போகிறோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி அங்கே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ யூஸ். ஸோ டோன்ட் டூ தட். பி இன் யோர் பவர், கோ அண்ட் கிரவுண்ட் யுவர் செல்ஃப். இப்போ நான் சொன்னது இன்னும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.